நம்ம ஊரில் இருக்கிற டெக்ஸ்டைல் ஸ்டோர்லாம் துணிகள் விற்காம போனால் அந்த புது துணிகளை என்ன பண்ணுவாங்க? ஒன்று ஆடி ஆஃபர் மாதிரி இல்லை தீபாவளி டிஸ்கவுண்ட் மாதிரி பெரிய டிஸ்கவுண்ட் ஸ்கீமில் அதை விற்றுருவாங்க. இல்லைன்னா புது துணிகள் பழசாகும் போது அதை இரண்டாம் நிலை மார்க்கெட்டில் அடிமாட்டு விலைக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி துணிகள் தான் நம்ம பிளாட்ஃபார்ம் பார்க்குற 50 ரூபா 100 ரூபா துணிகள். இன்னும் சில கம்பெனிகள்லாம் விற்காம போன அந்த புது துணிகளை சில வருடங்கள் கழித்து அனாதை இல்லம் போன்ற ஆசிரமங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நம்ம நாட்டில் நம்ம துணி கம்பெனிகள்லாம் பண்ற வேலை. ஆனா இதுவே பிரபல மல்டிநேஷனல் கம்பெனி பிராண்ட்லாம் என்ன பண்றாங்க தெரியுமா? ஒரு சீசன் முடிஞ்சு இன்னொரு சீசனுக்கு போகும்போது விற்காத பிராண்ட் ஐட்டங்களை அவங்க எல்லாம் எரிக்கிறாங்க. இல்லாட்டி அந்த துணிகளை எல்லாம் மண்ணில் புதைச்சி அழிச்சிடறாங்க. இல்லாட்டி அந்த மாதிரி துணிகளை மிஷின்ல கொடுத்து துண்டு துண்டுகளா ஆக்கி அதை ரீசைக்கிள் பண்றாங்க. பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிஸ்லாம் அவங்களுடைய ஃபேமஸ் பிராண்ட் விற்காத போச்சுன்னா அந்த துணிகளை இப்படி தாங்க டிஸ்ட்ராய் பண்றாங்க. அவங்க எல்லாம் ஏன் அந்த மாதிரி பண்றாங்க? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் துணிகளில் நம்பர் 1 இருக்கிறது பர்பரின்ற ஒரு பிராண்ட். 2018 $37 மில்லியன் அளவுக்கான வேல்யூ உள்ள அன்சோல்டு க்ளோத்திங் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ், அதாவது விற்காத துணிகள் மற்றும் அழகு சாதனங்களை எரிச்சாங்க. அதெல்லாம் ஒன்றும் அறத பழசுங்க இல்லைங்க. அது சீசன் மாறின உடனே அதெல்லாம் மேற்கொண்டு விற்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து அந்த ஐட்டங்கள் எல்லாமே அவங்க எரிச்சாங்க. இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷனுக்கு கனவு பிராண்டு தாங்க லூயி விட்டன்ற ஒரு பிராண்ட். அவங்களுமே லெஃப்ட் ஓவர் ப்ராடக்ட்ஸ்லாம் மார்க்கெட்டில் போய் டிஸ்கவுண்ட்டில் போகக்கூடாதுன்றதுக்காக விற்காத அவங்க பொருட்கள்லாம் ஸ்டோர்லேருந்து ரீகால் பண்ணி அவங்க எரிச்சாங்க. இதே கதை தாங்க சனேல் அப்படின்ற ஃப்ரான்ஸ் பிராண்டுக்கும். நம்ம சென்னை சிட்டிலையும் சரி, இந்தியாவில் பல நகரங்கள்லையும் வெளிநாட்டில் பல இன்டர்நேஷ்னல் சிட்டிஸ்லையும் இருக்கிற பிராண்ட் தாங்க H&M. 2017 அந்த ஒரு வருஷத்தில் மட்டுமே 12 டன் விற்காத துணியை அவங்க எரிச்சாங்க. ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் ரொம்பவே கனவாக இருக்கிறது நைக்கி ஷூஸ். அவங்களுமே விற்காத அவங்களுடைய ஐட்டங்களை டன் கணக்கில் 2-3 வருஷத்துக்கு முன்னால் பேர்ன் பண்ணாங்க. இப்படி உலகத்தின் மிகப்பெரிய மல்டிநேஷ்னல் பிராண்ட்லாம் விற்காத அவங்களுடைய பிராண்டோட பொருட்களை ஏன் டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க? அதற்கு 2 விதமான மேஜர் ரீசன்ஸ் இருக்கு. காரணம் 1, அந்த பிராண்டு வேல்யூவை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. எப்படி செல்ஃபோன் இண்டஸ்ட்ரியில் ஐஃபோன் அவங்களுடைய பிராண்டை வச்சுருக்காங்களோ அதை போல தான் இந்த மாதிரி பிராண்ட்கள்லாம் அவங்களுடைய பொருளை ரொம்ப ப்ரீமியமாக ஹை ப்ரைஸில் வச்சு அதனுடைய எண்ணிக்கையை குறைவாக வச்சுருக்கிறாங்க. இப்படி ஒரு பொருளுடைய விலையை அதிகமாக வைக்கிறதுனால அந்த பொருள் ஏதாவது கொஞ்சம் விற்காமல் போனாலும் அதில் வர நஷ்டத்தை ஓவரால் லாபத்தில் ஈடுகட்டுவாங்க. அதனால் விற்காம போன அந்த பொருளை இருக்கிறதுனால அந்த கம்பெனிக்கு எந்தவித நஷ்டமும் இல்லைங்க. ஆனால் அதே சமயத்தில் விற்காம போன அந்த பொருட்கள்லாம் மார்க்கெட்டுக்கு வந்து அந்த கம்பெனியோட இமேஜை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி கம்மி ரேட்டுக்கு விற்க முடியாதுங்க. எம்என்சி கம்பெனிலாம் விற்காத தங்களுடைய பொருட்களை எரிக்கிறதுக்கு 2வது காரணம் தனித்துவத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. தன்னுடைய பொருட்கள் எல்லாம் வாங்குறவங்க பெரும் பணக்காரர்களாக தான் இருக்கணும். அந்த மாதிரி உடைகளை அணிபவர்கள் பெரும் மதிப்பு கொண்டவர்களாக இருக்கணும்னு தான் இந்த பிராண்ட்லாம் நினைக்கிறாங்க. அதனால சாதாரண வாடிக்கையாளர்களை இந்த மாதிரி பொருட்கள் சென்று அடையக்கூடாதுன்றதுக்காக விற்காத புது துணிகளை ஒரு சீசன் முடிஞ்ச பிறகு இவங்க டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க. இந்த மாதிரி காரணங்களுக்கு தான் பெரிய பெரிய மல்டிநேஷனல் பிராண்ட்ஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை தவிர மற்ற கண்ட்ரிஸ்க்கு வரதே கிடையாது. இப்படி இந்த கம்பெனிகள்லாம் அதிக விலைக்கு பொருட்களை விற்பதனால ஏதாவது துணிகள் விற்காம போனால் அதை அழிப்பது அவர்களுக்கு எந்த விதமான நஷ்டத்தை ஏற்படுத்துறதில்லை. ஆனால் இந்த மாதிரி நடவடிக்கையால் பாதிக்கப்படுவது என்னவோ நம்முடைய இயற்கையும் பூமியும் தான். இப்படி துணிகள் எரிக்கப்படுவதனால அதனால் ஏற்படும் புகை மண்டலம் நிறைய பேருக்கு ஹெல்த் பிரச்சனைகள் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லை, இயற்கையை பாதிச்சிருக்கு. விற்காத துணிகளை புதைக்கும் போது பூமிக்கு அடியிலும் பலவித மாற்றங்கள் உண்டாகுது. இப்படி கம்பெனிகள் பொறுப்பற்ற முறையில் இயங்குவதை பார்த்த சில நாடுகள்லாம் இப்போ நடவடிக்கை எடுக்க துவங்கி இருக்கிறாங்க. விற்கப்படாத துணிகளை எரிக்கிறதுக்கு பிரான்ஸ் அரசாங்கம் தடையே விதிச்சிருக்கிறாங்க. உலகத்தில் இன்னும் பல கவர்மெண்ட் நிறைய தடைகள்லாம் விதிச்சுக்கிட்டு வராங்க. பல ஆப்பிரிக்க நாடுகளில் இன்னும் உடுத்த உடை இல்லாமல் நிறைய கருப்பின மக்கள்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இனிமேலாவது பெரிய பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்லாம் விற்காத தங்களுடைய இன்வென்ட்ரியை எரிக்கிறதுக்கு பதிலாக ஆப்பிரிக்கா மாதிரி சில ஏழை நாடுகளுக்கு டொனேஷனாக கொடுக்கலாம். அந்த மாதிரி பொருட்களின் மீது தங்களுடைய பிராண்ட் நேமை அழிச்சிட்டோ அல்லது பெயரை அழிச்சிட்டோ அவங்க தாராளமாக இலவசமாக தரலாம். நண்பர்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் கொஞ்சம் போடுங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உபயோகமான வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்கு. அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.